திமுக இளைஞரணி செயலாளரான உதயநிதி ஸ்டாலின் மாவட்ட வாரியாக ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி நிர்வாகிகள் மற்றும் பணி செய்பவர்களை தேர்தல் சூழலுக்கு தயார் செய்து வருகிறார். சமீபத்தில் திருவண்ணாமலையில் வடக்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு நடைபெற்றது. இதில் பெரிய அளவில் நிர்வாகிகள் பங்கேற்றது கட்சியின் ஒழுங்கமைப்பு வலுவாக இருப்பதை காட்டியது. இதற்கு இணையாக திமுக மகளிர் அணியும் மண்டல மாநாடுகளை நடத்த திட்டமிட்டு வருகிறது. முதல் மாநாடு திருப்பூரில் நடைபெற்றது. இதனால் தேர்தலை எதிர்கொள்ள திமுக பல்வேறு அணி மற்றும் பிரிவுகளை செயல்பாட்டில் ஈடுபடுத்தி வருகிறது. இந்த நிலையில் திமுக முக்கிய தலைவர்களை குறிவைத்து சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்ற அரசியல் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முக்கிய பிரமுகர்கள் 17 பேரின் பட்டியல் கையில் உள்ளது. யார் உள்ளே வரப்போகிறார்கள், யார் வெளியே போகிறார்கள் என்பதை விரைவில் தெரிந்து கொள்ளலாம். டெல்லியைப் போல தமிழகத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று கூறியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜி 1 வருட காலமாக சிறையில் இருந்த நிலையில் சட்ட போராட்டத்திற்கு பின்பு வெளியே வந்தார்.